தமிழ் பாதை நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் கோவை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளின் கள நிலவரத்தை காணலாம். முதலாவதாக சிங்காநல்லூர் தொகுதியை பார்க்கலாம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இங்கு மும்முனை போட்டி நிலவிய நிலையில் அதிமுக வேட்பாளர் ஜெயராம் சுமார் 11,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். திமுக சார்பில் போட்டியிட்ட கார்த்திக் 70,000 வாக்குகளும், மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிட்ட மகேந்திரன் 36,000 வாக்குகளும் பெற்றார். நாம் தமிழர் சார்பில் போட்டியிட்ட நர்மதா 8,000 வாக்குகளும் பெற்றார். அதே வேளையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நிலவரம் மொத்தமாக மாறியது. திமுக சார்பில் போட்டியிட்ட கணபதி ராஜ்குமார் இங்கு 83,000 வாக்குகளையும், இரண்டாவதாக பாஜக சார்பில் போட்டியிட்ட அண்ணாமலை 66,000 வாக்குகளும், அதிமுக சார்பில் போட்டியிட்ட சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் இங்கு 31,000 வாக்குகள் மட்டுமே பெற்றார். நாம் தமிழர் சார்பில் போட்டியிட்ட கலாமணி இங்கு 10,000 வாக்குகளும் பெற்றார். இந்நிலையில் 2026 தேர்தலில் இங்கு திமுக சார்பில் மீண்டும் கார்த்திக் போட்டியிடுவார் என தெரிகிறது. அதிமுக பாஜக கூட்டணியில் அதிமுக சார்பில் மீண்டும் ஜெயராம் அவர்கள் அல்லது சிங்கை ராமச்சந்திரன் அல்லது கோவை சத்யன் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. நாம் தமிழர் சார்பில் மீண்டும் நர்மதா அவர்களும், அதேபோல தமிழக வெற்றி கழகமும் இங்கு களம் இறக்கும். நகரப்பகுதி என்பதால் தமிழக வெற்றி கழகம் கணிசமான வாக்குகளை பெறும். நாம் தமிழரும் இங்கு கணிசமான வாக்கு வங்கி வைத்துள்ளது. நேரடி போட்டி திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இருக்கும். பாஜக கூட்டணி என்பதால் இந்த தொகுதி அதிமுகவிற்கு சாதகமாக இருக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. எனினும் அதிமுகவின் வேட்பாளர் தேர்வை பொறுத்து கடும் போட்டி இங்கு நிலவவும் வாய்ப்புள்ளது. அடுத்து கவுண்டம்பாளையம் தொகுதியை பார்க்கலாம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இங்கு அதிமுக வேட்பாளர் அருண்குமார் சுமார் 10,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். திமுக சார்பில் போட்டியிட்ட பையா கிருஷ்ணன் 1,25,000 வாக்குகளும், மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிட்ட பங்கஜ் ஜெயின் 23,000 வாக்குகளும் பெற்றார். அதே வேளையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நிலவரம் மொத்தமாக மாறியது. திமுக சார்பில் போட்டியிட்ட கணபதி ராஜ்குமார் இங்கு 1,29,000 வாக்குகளையும், இரண்டாவதாக பாஜக சார்பில் போட்டியிட்ட அண்ணாமலை 1,04,000 வாக்குகளும், அதிமுக சார்பில் போட்டியிட்ட சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் இங்கு 52,000 வாக்குகள் பெற்றார். நாம் தமிழர் சார்பில் போட்டியிட்ட கலாமணி இங்கு 19,000 வாக்குகளும் பெற்றார். இந்நிலையில் 2026 தேர்தலில் இங்கு அதிமுக சார்பில் மீண்டும் அருண்குமார் போட்டியிடுவார் என தெரிகிறது. திமுக சார்பில் ஆறுக்குட்டி அல்லது அசோக் பாபு ஆறுக்குட்டி அல்லது மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. நாம் தமிழர் சார்பில் மீண்டும் கலாமணி போயிடுவார் எனவும், அதே போல தமிழக வெற்றி கழகமும் இங்கு களம் இறக்கும். நகர பகுதி என்பதால் தமிழக வெற்றி கழகம் கணிசமான வாக்குகளை பெறும். நாம் தமிழரின் கலாமணி ஜெகநாதன் கடந்த 2 முறை போட்டியிட்டதால் இங்கு கணிசமான வாக்கு வங்கி வைத்துள்ளது. நேரடி போட்டி திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இருக்கும். பாஜக கூட்டணி என்பதால் இந்த தொகுதி அதிமுகவிற்கு சாதகமாக இருக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. அடுத்து சூலூர் தொகுதியை பார்க்கலாம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இங்கு அதிமுக வேட்பாளர் கந்தசாமி சுமார் 32,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பிரீமியர் செல்வம் 88,000 வாக்குகளும், மக்கள் நீதி மையம் சார்பில் போட்டியிட்ட இளங்கோவன் 14,000 வாக்குகளும் பெற்றார். அதே வேளையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நிலவரம் மொத்தமாக மாறியது. திமுக சார்பில் போட்டியிட்ட கணபதி ராஜ்குமார் இங்கு 96,000 வாக்குகளையும், இரண்டாவதாக பாஜக சார்பில் போட்டியிட்ட அண்ணாமலை 75,000 வாக்குகளும், அதிமுக சார்பில் போட்டியிட்ட சிங்கை ராமச்சந்திரன் இங்கு 52,000 வாக்குகள் பெற்றார். நாம் தமிழர் சார்பில் போட்டியிட்ட கந்தசாமி இங்கு 13,000 வாக்குகளும் பெற்றார். இந்நிலையில் 2026 தேர்தலில் இங்கு அதிமுக சார்பில் மீண்டும் கந்தசாமி அல்லது நாம் தமிழரில் இருந்து வந்த பேராசிரியர் கல்யாணசுந்தரம் போட்டியிடுவார் என தெரிகிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் VMC மனோகரன் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. நேரடி போட்டி காங்கிரசுக்கும் அதிமுகவிற்கும் இருக்க வாய்ப்புள்ளது. அதிமுக பாஜக என 2 கட்சியும் இங்கு நல்ல வாக்கு வங்கி கணிசமாக வைத்துள்ளதால் இந்த தொகுதி அதிமுகவிற்கு சாதகமாக இருக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. அடுத்து கோவை வடக்கு தொகுதியை பார்க்கலாம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இங்கு அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுன் சுமார் 4,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். திமுக சார்பில் போட்டியிட்ட சண்முக சுந்தரம் 26,000 வாக்குகளும், மக்கள் நீதி மையம் சார்பில் போட்டியிட்ட தங்கவேல் 26,000 வாக்குகளும் பெற்றார். நாம் தமிழர் சார்பில் போட்டியிட்ட பாலேந்திரன் 11,000 வாக்குகளும் பெற்றார். அதே வேளையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நிலவரம் மொத்தமாக மாறியது.
திமுக சார்பில் போட்டியிட்ட கணபதி ராஜ்குமார் இங்கு 89,000 வாக்குகளையும், இரண்டாவதாக பாஜக சார்பில் போட்டியிட்ட அண்ணாமலை 71,000 வாக்குகளும், அதிமுக சார்பில் போட்டியிட்ட சிங்கை ராமச்சந்திரன் 28,000 வாக்குகள் பெற்றார். நாம் தமிழர் சார்பில் போட்டியிட்ட கலாமணி இங்கு 12,000 வாக்குகளும் பெற்றார். இந்நிலையில் 2026 தேர்தலில் இங்கு அதிமுக சார்பில் மீண்டும் அம்மன் அர்ஜுன் அல்லது பாஜகவின் சார்பில் அண்ணாமலை போட்டியிடுவார் என தெரிகிறது. திமுக சார்பில் மீனா லோக்கு அல்லது மக்கள் நீதி மையத்தில் இருந்து வந்த டாக்டர் மகேந்திரன் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. நகர பகுதி என்பதால் தமிழக வெற்றிக் கழகம் கணிசமான வாக்குகளை பெறும். நாம் தமிழரும் இங்கு கணிசமான வாக்கு வங்கி வைத்துள்ளது. நேரடி போட்டி திமுகவிற்கும் அதிமுக கூட்டணிக்கு இருக்கும். இரண்டு பக்கமும் சமபலத்தில் இருந்தாலும் அதிமுக கூட்டணி வேட்பாளரை பொறுத்து கள நிலவரம் மாறும். அடுத்து கோவை தெற்கு தொகுதியை பார்க்கலாம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இங்கு மும்முனை போட்டி நிலவிய நிலையில் பாஜக வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசன் சுமார் 1,500 வாக்குகள் மட்டும் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். மக்கள் நீதி மையம் சார்பில் போட்டியிட்ட கமலஹாசன் 51,000 வாக்குகளும் பெற்றார். நாம் தமிழர் சார்பில் போட்டியிட்ட அப்துல் வஹாப் 4,000 வாக்குகளும் பெற்றார். அதே வேளையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நிலவரம் திமுக சார்பில் போட்டியிட்ட கணபதி ராஜ்குமார் இங்கு 53,000 வாக்குகளும், அதிமுக சார்பில் போட்டியிட்ட சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் இங்கு 19,000 வாக்குகள் மட்டுமே பெற்றார். நாம் தமிழர் சார்பில் போட்டியிட்ட கலாமணி இங்கு 6,000 வாக்குகளும் பெற்றார். இந்நிலையில் 2026 தேர்தலில் இங்கு பாஜக சார்பில் மீண்டும் வானதி ஸ்ரீனிவாசன் போட்டியிடுவார் என தெரிகிறது. திமுக கூட்டணியில் திமுக சார்பில் சண்முக சுந்தரம் அல்லது காங்கிரஸ் சார்பில் மாயூர ஜெயக்குமார் அல்லது மக்கள் நீதி மையம் சார்பில் தங்கவேல் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. நேரடி போட்டி திமுக கூட்டணிக்கும் பாஜகவிற்கு இருக்கும். பாஜகவிற்கு வடிந்தியர் மற்றும் கணிசமாக உள்ள இந்து இயக்க ஆதரவாளர்கள் வாக்குகளும், திமுகவினருக்கு சிறுபான்மையினர் மற்றும் ஆதிதிராவிடர் வாக்குகள் விழும். இந்த தொகுதியில் கடும் போட்டி நிலவ வாய்ப்புள்ளது. திமுக கூட்டணி களம் இறக்கும் வேட்பாளரை பொறுத்து நிலவரம் மாறும். அடுத்து தொண்டாமுத்தூர் தொகுதியை பார்க்கலாம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இங்கு அதிமுக வேட்பாளர் SP வேலுமணி சுமார் 42,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். திமுக சார்பில் போட்டியிட்ட கார்த்திகேய சேனாபதி 82,000 வாக்குகளும், மக்கள் நீதி மையம் சார்பில் போட்டியிட்ட ஷாஜஹான் 11,000 வாக்குகளும், நாம் தமிழர் சார்பில் போட்டியிட்ட கலையரசி 8,000 வாக்குகளும் பெற்றார். அதே வேளையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பொள்ளாச்சி நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட இங்கு திமுக சார்பில் போட்டியிட்ட ஈஸ்வரமூர்த்தி இங்கு 98,000 வாக்குகளையும், அதிமுக சார்பில் போட்டியிட்ட கார்த்திகேயன் 57,000 வாக்குகளும், பாஜக சார்பில் போட்டியிட்ட வசந்தராஜன் இங்கு 56,000 வாக்குகள் பெற்றார். நாம் தமிழர் சார்பில் போட்டியிட்ட சுரேஷ்குமார் இங்கு 10,000 வாக்குகளும் பெற்றார். இந்நிலையில் 2026 தேர்தலில் இங்கு அதிமுக சார்பில் மீண்டும் SP வேலுமணி களம் இறங்கலாம் எனவும், அல்லது திமுக சார்பில் தொண்டாமுத்தூர் ரவி அல்லது துணை மேயர் வெற்றி செல்வன் களம் இறங்கலாம் எனவும், அல்லது கூட்டணியான SDPI கட்சிக்கு ஒதுக்கவும் வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. அதிமுகவிற்கு சாதகமாக இருக்கும் என தெரிகிறது. அடுத்து கிணத்துக்கடவு தொகுதியை பார்க்கலாம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இங்கு அதிமுக வேட்பாளர் தாமோதரன் சுமார் 1,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். திமுக சார்பில் போட்டியிட்ட குறிச்சி பிரபாகரன் 1,500,000 வாக்குகளும், மக்கள் நீதி மையம் சார்பில் போட்டியிட்ட சிவா 11,000 வாக்குகளும், நாம் தமிழர் சார்பில் போட்டியிட்ட உமா ஜெகதீஷ் 11,000 வாக்குகளும் பெற்றார். அதே வேளையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பொள்ளாச்சி நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட இங்கு திமுக சார்பில் போட்டியிட்ட ஈஸ்வரமூர்த்தி இங்கு 1,04,000 வாக்குகளையும், அதிமுக சார்பில் போட்டியிட்ட கார்த்திகேயன் 48,000 வாக்குகளும், பாஜக சார்பில் போட்டியிட்ட வசந்தராஜன் 58 வாக்குகள் பெற்றார். நாம் தமிழர் சார்பில் போட்டியிட்ட சுரேஷ்குமார் இங்கு 13,000 வாக்குகளும் பெற்றார். மீண்டும் குறிச்சி பிரபாகரன் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. குறிச்சி பிரபாகரன் 2021 வெறும் 1000 வாக்குகளிலும், 2016 வெறும் 1,352 வாக்குகளிலும் தோல்வியடைந்ததால் இந்த முறை இப்பொழுதே தேர்தலுக்கான பணிகளை துவங்கியதாக தெரிகிறது. இந்த தொகுதியில் வழக்கம் போல கடும் போட்டி நிலவினாலும் திமுகவிற்கு சற்று சாதகமாக அமைய வாய்ப்புள்ளது. அடுத்து பொள்ளாச்சி தொகுதியை பார்க்கலாம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இங்கு அதிமுக வேட்பாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் 10,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். திமுக சார்பில் போட்டியிட்ட டாக்டர் வரதராஜன் 78,000 வாக்குகளும், மக்கள் நீதி மையம் சார்பில் போட்டியிட்ட சதீஷ்குமார் 6,000 வாக்குகளும், நாம் தமிழர் சார்பில் போட்டியிட்ட லோகேஸ்வரி 5,000 வாக்குகளும் பெற்றார்.
அதே வேளையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பொள்ளாச்சி நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட இங்கு திமுக சார்பில் போட்டியிட்ட ஈஸ்வரமூர்த்தி இங்கு 74,000 வாக்குகளையும், அதிமுக சார்பில் போட்டியிட்ட கார்த்திகேயன் 44,000 வாக்குகளும் பெற்றார். நாம் தமிழர் சார்பில் போட்டியிட்ட சுரேஷ்குமார் இங்கு 8,000 வாக்குகளும் பெற்றார். திமுக சார்பில் கூட்டணி கட்சியான கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் நித்யானந்தம் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. அதிமுக சார்பில் மீண்டும் பொள்ளாச்சி ஜெயராமன் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இங்கு கடும் போட்டி நிலவ வாய்ப்புள்ளது. திமுகவின் வாக்கு வங்கியான சிறுபான்மையினர் மற்றும் ஆதிதிராவிடர் வாக்குகள் கூட்டணிக்கு சென்றால் நித்யானந்தம் அவர்கள் வெல்லவும் வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. அடுத்து வால்பாறை தொகுதியை பார்க்கலாம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இங்கு அதிமுக வேட்பாளர் அமுல் கந்தசாமி சுமார் 12,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் சார்பில் போட்டியிட்ட ஆறுமுகம் 55,900 வாக்குகளும், மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிட்ட செந்தில்ராஜ் 3,000 வாக்குகளும், நாம் தமிழர் சார்பில் போட்டியிட்ட கோகிலா 7,000 வாக்குகளும் பெற்றார். அதேவேளையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பொள்ளாச்சி நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட இங்கு திமுக சார்பில் போட்டியிட்ட ஈஸ்வரமூர்த்தி 60,000 வாக்குகளையும், அதிமுக சார்பில் போட்டியிட்ட கார்த்திகேயன் 39,100 வாக்குகளும் பெற்றார். நாம் தமிழர் சார்பில் போட்டியிட்ட சுரேஷ்குமார் 7,000 வாக்குகளும் பெற்றார். இந்நிலையில் 2026 தேர்தலில் இங்கு அதிமுக சார்பில் மீண்டும் அமுல் கந்தசாமி போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. திமுக சார்பில் கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்காமல் திமுக சரியான வேட்பாளரை களம் இறக்கினால் அவர்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புள்ளது. அடுத்து மேட்டுப்பாளையம் தொகுதியை பார்க்கலாம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இங்கு அதிமுக வேட்பாளர் செல்வராஜ் சுமார் 3,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். திமுக சார்பில் போட்டியிட்ட சண்முக சுந்தரம் 1,02,000 வாக்குகளும் பெற்றார். அதேவேளையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரி நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட இங்கு திமுக சார்பில் போட்டியிட்ட ஆராசா லோகேஷ் தமிழ்செல்வன் 54,000 வாக்குகளும், பாஜக சார்பில் போட்டியிட்ட எல் முருகன் 52,000 வாக்குகள் பெற்றார். நாம் தமிழர் சார்பில் போட்டியிட்ட ஜெயக்குமார் 20,000 வாக்குகளும் பெற்றார். இந்நிலையில் 2026 தேர்தலில் இங்கு அதிமுக சார்பில் மீண்டும் செல்வராஜ் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. திமுக சார்பில் மீண்டும் டி.ஆர். சண்முகசுந்தரம் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இங்கும் கடும் போட்டி நிலவ வாய்ப்புள்ளது. எனினும் இந்த முறை திமுகவிற்கு சற்று சாதகமாக அமைய வாய்ப்புள்ளது. நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.